சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். திமுக மற்றும் அதிமுக இடையே பல வருடங்களாக அரசியல் போட்டிகள் இதுவரைக்கும் வந்து கொண்டுதான் இருந்தது. ஆனா இந்த ஒரு நேரத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனைகள் வருமா என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நிலைமையில் விஜய்க்கும் இவர்கள் இருவருக்கும் சேர்ந்து இப்பிரச்சனைகளானது ஏற்பட்டது. ஒரு சூழ்நிலைக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு எதிராக அதிமுகவும் திமுகவும் ஒன்று கூடுமா என்று அனைவருடைய கருத்துக்களும் ஈர்க்கப்பட்டது. ஆனா அந்த மாதிரியான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கும் திமுகவும் ஒன்று சேருவார்கள் என்று அனைவரும் பேசினார்கள். ஆனா அதுவுமே இந்த ஒரு நேரத்துல நடக்கவே இல்லை. முக்கியமா இந்த ஒரு நேரத்தில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டுதாங்க இருந்தது. முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா? 2021 சட்டமன்ற தேர்தல் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. இந்த மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் அந்த ஒரு நேரத்தில் பெற்றது. அதிமுக அப்பொழுது எதிர்கட்சியாகவும் மாறவும் பட்டது. இதுவே மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமாக இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள், ஜெயலலிதா மறைந்ததுக்கு அப்புறம் தான் அதிமுகவில் தலைமை பிரச்சனைகள் உருவானது. ஒன்று ஓபிஎஸ்க்கும் அடுத்து இபிஎஸ்க்கும் இந்த மாதிரி டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த கட்சிக்குள்ள நிறைய நபர்கள் வந்தாங்க. நிறைய நபர்கள் வருவதும் போவதும் ஆனால் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால அதிமுக நிலைத்தன்மை என்பது இல்லாமல் போய்விட்டது. ஜெயலலிதா எப்பொழுது போனாங்களோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிலைத்தன்மை என்பது இல்லாமல் போய்விட்டது. இது மிகப்பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தாங்க இது இருந்து கொண்டும் இருக்கும். எடப்பாடி கே பழனிசாமி இருவருக்கும், ஓ பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே அதிகாரமான மோதல்கள் ஏற்பட்டது. இதனால கட்சியின் வாக்கு வலிமை கூட பாதிக்கப்பட்டது. எம்எல்ஏக்கள் கூட பல பேரும் அதிமுகவை விட்டு விலகுவதும் சேர்வதுமாக இருந்து கொண்டேதாங்க இருந்தது. அதற்கப்புறமா பாஜகவுடன் கூட்டணி பிரச்சனைகள், அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி குறித்து கட்சிகள் மற்றும் வெளியே விமர்சனங்கள் அதிகரிக்கப்பட்டன. சிலர் அதிமுக தனித்த அடையாளத்தை இழக்கிறது என்றும் பலராலும் பேசப்படவும் செய்தது. பின்னர் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தது. இதுவும் அரசியல் பரபரப்பை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொண்டுதாங்க இருந்தது. திமுக தொடர்ந்து தேர்தல் வெற்றிகள், லோக்சபா தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் போன்ற பல இடங்களில் திமுக கூட்டணி வெற்றியைத்தான் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் அதிமுக பலவீனமாகி வந்து கொண்டிருக்கிறது என்ற அரசியல் கருத்தும் வலுக்கப்பட்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் அமலாக்க அமைப்புகள் முந்தைய அதிமுக ஆட்சியினரின் மீது சில ஊழல் குற்றச்சாட்டுகள் அனைவராலும் இதுவரைக்கும் எழுப்பப்பட்டு கொண்டுதாங்க இருக்கிறது. ஆனால் தற்போது நிலைமை, திமுக தற்போது ஆட்சியில் வலுவாக இருக்கிறது. அதிமுக எதிர்கட்சியாக தன்னுடைய அமைப்பை மீண்டும் பலப்படுத்த முயற்சி செய்யும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த ஒரு நேரத்தில் விஜய் அவர்கள் சிஎம்மாகிவிட்டார். இனிமே என்ன நடக்கப் போகிறது? இனிமே அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேருமா, கூட்டணி சேராதா என்பதை காத்திருந்து காணலாம். அதிமுக புதிய கூட்டணி அமைக்க முயற்சி செய்யுமாம். திமுக எதிராக எதிர்கட்சிகள் ஒன்றிணைய வாய்ப்பாகவும் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குமாம். விஜய் போன்ற புதிய அரசியல் சக்திகள் வந்ததால் இரு கட்சிகளுக்கும் புதிய போட்டிகள் உருவாகலாம். இந்த 2026 தேர்தல் மையமாக வைத்து தாக்குதல்கள் அரசியல் மேலும் அதிகரிக்கலாம் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம காத்திருந்து காணலாம் என்ன நடக்கப் போகிறது, இனிமே என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது என்பதை நம்ம காத்திருந்து தெரிந்து கொள்ளலாம். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.